ஹாய்! இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடியோ நான் போடுவேன் இதுவரைக்கும் நெனச்சு கூட பார்க்கல. பட் இப்போ போட வேண்டியதா இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு என்கிட்ட ஆர்டர் குடுக்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோவ பாருங்க. நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்றப்போ, நான் உங்களோட ஆர்டர எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணும்போது டிஸ்பேட்ச் பண்ணிட்டு, நான் ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் இல்லையா? ஸோ இந்த பிளான்ட்டு தான் நான் அனுப்பிச்சு விட்டது. ஓகேவா? ட்ராக்கிங் ஐடி நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அப்படின்னா, அது எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட பார்சல் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் அமுச்சு விடுறது. அவுட் ஆஃப் டெலிவரா? இல்ல எங்க இருக்கு என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. 2 நாள் தான் டைமு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா. அதாவது இன்னைக்கு நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு ரிசீவ் ஆகணும். இல்லன்னா நாளான்னைக்கு ரிசீவ் ஆகணும். ஓகேவா? நாளான்னைக்கு ரிசீவே ஆகல எனக்கு அப்படின்னா, அதில அவுட் ஆஃப் டெலிவர்ன்னு காமிச்சதுன்னா பிரச்சனை இல்ல. காமிக்கல அப்படின்றப்போ, எனக்கு உடனே வந்து மெசேஜ் போடுங்க தயவு செஞ்சு. எனக்கு வரல, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. நான் எதர்ச்சியா தான் இவரோடத நான் செக் பண்ணேன். என்னடா கைக்கு இவருக்கு போகலையே இன்னும் எனக்கு மெசேஜ் வரலையேன்னு எதிர்ச்சியா தான் நான் பண்ணேன். பார்த்தா 25த் இவருக்கு நான் அனுப்பிச்சு விட்டது. அப்படியே அங்கேயே தான் இருக்கு. 25த் நான் அனுப்பிச்சு விட்ட திருச்சியில இருந்துன்னா கொச்சிக்கு போயிருச்சு. அவருக்கு ஈரோடு போ வேண்டியது கொச்சி போயிருச்சு. ஸோ கொச்சியிலருந்து ரிட்டர்னும் வரல. அதே மாரி எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்ல. எங்க இருக்கு? என்ன? ஒண்ணும் தெரியல. பாக்ஸ் இருக்கான்றதே தெரியல. எல்லா சைடும் கம்ப்ளைண்ட். அ கா எல்லா சென்னை, அ திருச்சி கஸ்டமர் கேர், இமெயில்னு எல்லாம் அடிச்சு நவுத்துறேன் எல்லா சைடுமே. டெய்லி ஒரு 4 தடவையாவது ஃபோன பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தேன். உண்மையா சொல்லணும்னா பாக்ஸ் கிடைக்கிற வரைக்கும். அ அந்த பாக்ஸ் வந்து கடைசியில என்னன்னா, கொச்சி போயிட்டு ரிட்டர்ன் வந்து அவினாசி வந்திருக்கு. ஸோ அவினாசியில என்ன பண்ணிட்டானுங்க, 3 நாள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டானுங்க. அத யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. கஸ்டமர் கேரும் கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கும் இன்னும் சொல்லல என்ன டீட்டெயில் என்னன்னு. சரி அவங்களுக்கு சொல்லனா கூட பரவால்ல. அதில நம்பர் குடுத்துருக்கோம் இல்லையா? ஒண்ணு சென்டரோட நம்பருக்கோ, இல்ல ரிசீவரோட நம்பர் யாருக்காவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதுவும் பண்ணல. ஸோ என்னன்னா ஒரு ஒரு 25த் அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு டேட் என்ன? உங்களுக்கு ஏப்ரல் 3. ஸோ 10 நாள் ஆச்சு இந்த பார்சல் எனக்கு ரிட்டர்ன் பேக் ஆகுறதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியா அவ்ளோ அழகா பேக் பண்ணி அவ்ளோ சூப்பரா இருந்த பிளான்ட்டு, கையில வந்து கிடைக்கும்போது தான் தெரியுது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி. அவ்ளோ ஒரு மோசமான நிலையில கைக்கு வந்துச்சு உண்மையா சொல்லணும்னா. ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சவரு. நான் சொல்றேன், இல்ல உங்களுக்கு நான் வேற அனுப்பிச்சு விடுறேன்னும் சொல்றேன். இல்ல, இல்ல வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. ஆ ஏன்னா ஒரு சிலர்லாம் திட்டிடுவாங்க. ஆனா அவரு வந்து இல்ல, இல்ல வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் இருங்க பார்சல் எங்க இருக்கு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஸ்வீட்டா அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்றத. ஆ இது அதே மாரி இது கைக்கு கிடைக்கும்போது பாருங்க, இப்படிதான் கிடைச்சது. கிழங்கு மட்டும் தான் இருந்தது. அந்த செடிய பார்த்துட்டு இத பார்க்கும்போது வயித்தெரிச்சலா இருந்தது. உண்மையா சொல்லணும்னா. அதுலயும் வந்து அந்த பெரிய கிழங்கு பார்த்தீங்கன்னா, ராட் ஆயிடுச்சு. இது வந்து ஹசாபந்தன் நல்லாருக்கு. பிரச்சனை இல்ல. ஹசாபந்தன் வந்து சூப்பரா இருக்கு கல்லாட்டம். பெரிய கிழங்கு பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லா ராட் ஆயிடுச்சு. அதுல குட்டி கிழங்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ, இப்போ வந்துட்டு அவருக்கு ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணணும், இல்ல ரீஃபண்ட் பண்ணணும். இதுல 2டே ஆப்ஷன் தான். ஸோ, தயவு செஞ்சு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல 2 நாள் ஆச்சு எனக்கு இன்னும் வரல அப்டின்னாலும் சொல்லிடுங்க. ஓகே, பாய்.